ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு மெத்தடில் பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. பருப்பு தேவைக்கா பருவ எடுத்துக்கலாங்க, ஊற வச்சு. பார்த்துங்க, கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 6-7 நம்பரு, பச்சை மிளகா ஒரு 2 நம்பர் எடுத்துட்டுங்க, கல்லுப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் ஊற வச்சு எடுத்துட்டோம், தக்காளி ஒரு 2 நம்பரு, எண்ணெய், சாம்பார் தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், வரமிளகா 1 நம்பர், பூண்டு 1 கட்டி, சீரகம் 1 ஸ்பூன், பச்சை மிளகா 1 நம்பர். வாங்க, பருப்பு சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சு வச்சுங்க. நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கிட்டோங்க. பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது கூடயே நம்ம ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, பூண்டு நசுக்கி, சீரகம் சேர்த்து இது கூட போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் சிறிதளவு, கல்லுப்பு தேவையான அளவுக்கு, இதுலேயே நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. விசில் வரும்பொழுது அதிகம் பொங்கி வராமல் இருக்கும். குக்கருக்கு மூடி போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், பருப்பு வெந்துருச்சு. தண்ணி அதிகமாக வச்சுருக்கிறதுனால தண்ணியை தனியாக வடிச்சுக்கலாங்க. தண்ணியை கொஞ்சம் வடித்து வச்சுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாங்க. ரொம்ப கடைய வேணாங்க, ஓரளவுக்கு கடைஞ்சால் போதுங்க. பருப்பை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுங்க. இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காயெல்லாம் தனியாக போட்டுக்கலாங்க. குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாம்பாரில் காய் நிறையா போடும்பொழுது பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் நாங்கள் காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோம். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது வேணாலும் நம்ம தனியாக வடித்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணியாக இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. எடுத்து வச்சுருக்கிற புளியையும் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 3 to 4 விசில் வர அளவுக்கு வேக விட்டுறலாங்க. 4 விசில் வேணாங்க, காய் தான் போட்டிருக்கோம். அதனால் 2 விசில் மட்டும் போதும். அதிலே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. விசில் வர கேப்பில் நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. பாத்திரம் சூடானதும் எண்ணெயை ஊற்றி கடுகும் கடலைப்பருப்பு சிறிதளவு போட்டாச்சுங்க. கடுகு புரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்காமல் ஒரு பாதியாக நறுக்குனிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்படியே கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகா 2 வரமிளகா முழு நம்பராக போட்டாச்சுங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வணங்க வேணாங்க. அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா ஃபுல்லாக வணங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் தூளும் மிளகாத்தூளும் இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த மெத்தடில் நம்ம சாம்பார் செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க மல்லித்தலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம பருப்போடு சேர்த்து நல்லா ஒரு கொதி விடலாங்க. நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயத்தை எல்லாத்தையும் இது கூடயே சேர்த்து ஒரு கொதிச்சு வர மாதிரி விட்டுறலாங்க. இதில் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உப்பு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, கம்மன்னு
பருப்பு சாம்பார் ரெடி. மண்டபத்தில் சாப்பிட்ற டேஸ்ட்டு இதில் இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி சாம்பார் நாங்கள் எதோட சாப்பிட போகிறோன்னா பார்த்தீங்கன்னா சத்தான ராகி களி கூட தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.